பிக் பாஸ் மூலமா பாப்புலரான சாக்ஷி அகர்வாலுக்கும் அவங்களோட சின்ன வயசு பாய் ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த சாக்சியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்காங்க. சாக்சி பிக் பாஸ் மூலமா பாப்புலர் ஆயிருந்தாலும் நிறைய மூவிஸ்ல நடிச்சிருக்காங்க. மேலும் இப்போ மாடலிங் கூட பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வர நிறைய வெப் சீரிஸ்லயுமே நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில சாக்சி எப்பவுமே இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா தான் இருப்பாங்க. அடிக்கடி ரீல்ஸ் பண்றது, போட்டோஸ் அப்டேட் பண்றது, போட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பிஸியா தான் இருப்பாங்க. மேலும் இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனி ஃபேன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கு மேல இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த நிலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாக்ஷி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தனக்கு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் பிக்சர் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டை சோல்மேட்டா மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நவநீத் கூட நான் லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறமா லைஃப் டைம் என் வாழ்க்கை முழுக்க லவ், லாட்டர், என்லெஸ் மெமரிஸ் தான் இருக்க போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. மேலும் சாக்ஷிக்கு மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் பலருமே ஷாக்கிங்ல தான் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் இவங்கள பத்தி எந்த இடத்துலயும் பேசவே இல்ல. இருந்தாலும் 2 பேரும் ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சாக்ஷிக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. மேலும் சாக்ஷி அண்ட் நவநீத்தோட வெட்டிங் கோவால இருக்க ஒரு ரெசார்ட்ல சிம்பிளா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில நடந்து முடிஞ்சிருச்சு. செலிபிரிட்டிஸ் யாருமே கலந்துக்கவே இல்ல. இவங்களோட வெட்டிங் ரொம்ப பிரைவசியா நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியா இவங்களோட ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்லயாவது செலிபிரிட்டிஸ் கலந்துப்பாங்களா, ரிசப்ஷன் ஃபங்க்ஷனை எங்க நடத்த போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்.